Hello friends, welcome to Vivekam V Plus Academy. இன்னைக்கு நம்ம cube root ஓட வேல்யூ எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்ங்கற ட்ரிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 1 cube ல இருந்து 10 cube வரைக்கும் உள்ள cube வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தரவா தெரியும். பட் இதுல நீங்க என்ன ஞாபகம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்பர் ends with 1 ஆ இருந்துச்சு அப்படினா அதோட cube வேல்யூ கண்டிப்பா 1 ன்னு தான் முடியும். அதே மாதிரி நம்பர் ends with 4 ஆ இருந்துச்சுனா அதோட cube வேல்யூ கண்டிப்பா 4 ன்னு தான் முடியும். நம்பர் ends with 5 ஆ இருந்துச்சுனா அதோட cube வேல்யூ 5 ன்னு தான் முடியும். நம்பர் ends with 6 ஆ இருந்துச்சுனா அதோட cube வேல்யூ 6 ன்னு தான் முடியும். நம்பர் ends with 9 ஆ இருந்துச்சுனா அதோட cube வேல்யூ கண்டிப்பா 9 தான் முடியும். நம்பர் ends with 0 ஆ இருந்துச்சு அப்படினா அதோட cube வேல்யூ கண்டிப்பா 0 ன்னு தான் முடியும். பட் நம்பர் ends with 2 ஆ இருந்துச்சு அப்படினா அதோட cube வேல்யூ கண்டிப்பா 8 ன்னு தான் முடியும். இதே இது நம்பர் ends with 8 ஆ இருந்துச்சுனா அதோட cube வேல்யூ கண்டிப்பா 2 ன்னு தான் முடியும். நம்பர் ends with 3 ஆ இருந்துச்சு அப்படினா அதோட cube வேல்யூ கண்டிப்பா 7 ன்னு தான் முடியும். இதே இது நம்பர் ends with 7 ஆ இருந்துச்சு அப்படினா அதோட cube வேல்யூ கண்டிப்பா 3 ன்னு தான் முடியும். இத நீங்க நல்லா தரவா ஞாபகிட்டாலே உங்களால ஈஸியா cube root ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். cube root of 17576 ன்னு இருக்கு. இத ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் அப்படினா கியூப்ங்கறனால நீங்க என்ன பண்ணனும் அப்படினா லாஸ்ட்ல இருந்து ஒரு 3 டிஜிட் ஒரு பாதி ரிமைனிங் டிஜிட் ஒரு பாதியா பிரிச்சுக்கோங்க. இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட்ட பாருங்க. நம்பர் ends with 6 ஆ இருக்கு. அப்ப நம்பர் ends with 6 ஆ இருந்துச்சுனா அதோட cube வேல்யூ கண்டிப்பா 6 ன்னு தான் முடியும். சோ 6 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த 17 பாருங்க. இந்த 17 எந்த கியூப் வேல்யூக்கு நியரஸ்டா கம்மியா இருக்குன்னு செக் பண்ணுங்க. இப்போ 2 கியூபோட வேல்யூ 8, 3 கியூபோட வேல்யூ 27. ஸோ இந்த 8க்கும் 27க்கும் இடையில தான் அந்த 17 இருக்கு. பட் நம்ம என்ன சொன்னோம், 17க்கு கம்மியா இருக்கக்கூடிய கியூப் வேல்யூ அப்படினோம். அப்ப 2 கியூப் வந்து 8, 3 கியூப் வந்து 27 வரனால நம்ம அதை இக்னோர் பண்ணிடுறோம். அப்ப 2 கியூப்ஸ் = 8. ஸோ 2 cube root of 17576 ஓட ஆன்சர் என்னது 26. இப்போ இந்த சம்ம பாருங்க. cube root of 238328 ன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், கியூப்ங்கறனால லாஸ்ட் 3 டிஜிட் ஒரு பாதி ரிமைனிங் டிஜிட் ஒரு பாதியா பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட்டை செக் பண்ணுங்க. இப்போ நம்பர் ends with 8 ஆ இருக்கு. அப்ப நம்பர் ends with 8 ஆ இருந்துச்சுனா அதோட கியூப் வேல்யூ கண்டிப்பா 2 ன்னு தான் முடியும். சோ 2. இப்போ இந்த 238 செக் பண்ணி பாருங்க. இந்த 238 எந்த கியூப் வேல்யூக்கு கம்மியா நியரஸ்ட் இருக்குன்னு பாருங்க. இப்போ பாருங்க 6 கியூபோட வேல்யூ 216, 7 கியூபோட வேல்யூ 343. 238 விட 343 பெருசா இருக்கு. சோ அதை நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அப்ப 6 கியூப்ஸ் = 216. சோ 6 கியூபை நம்ம சூஸ் பண்றோம். அப்ப 6. அப்ப cube root of 238328 ஓட ஆன்சர் 62. இதே கான்செப்ட் படி நீங்க என்ன பண்ணனும் அப்படினா cube root of 4096 க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஷார்ட்கட்டோட மீட் பண்ணலாம். Thank you.